அராஜகமான ஒரு அரசாங்கத்தை தான் இவ்வளவு நாள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆளுங்கட்சி மீதான பயங்கரமான அதிருப்தியும் வெறுப்பும் கோபமும் மக்களுக்கு இருக்கு. சட்டம் ஒழுங்கு சீர்கேடும் இந்த பெண் பிள்ளைகளுக்கு அண்ணா யூனிவர்சிட்டியில யார் அந்த சார்னு ஊருக்கே தெரியும். முதலமைச்சர் வாய் திறந்தாரா? துணை முதல்வர் எதற்கெடு வாய் திறப்பா பெருசா பேசுவாரே, பேசினாரா இது வரைக்கும்? ஆளும் கட்சியினுடைய இந்த அவல நிலை ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த அவல நிலையை அரசியலுக்கு வரணும்னு நினைக்கக்கூடிய நடிகர்கள் ஒரு ஆகச்சிறந்த ஒரு சந்தர்ப்பமா பயன்படுத்திட்டு எப்படியாவது என்னை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு நல்ல என்டர்டெயின். நான் ஐ cannot say him as a good actor. நல்ல நடிகருங்கிறது வேற. இவர் பொழுதுபோக்கு அம்சங்கள் தருந்த ஒரு தம்பி விஜய் உள்ள வந்ததுல அரசியல் களத்துக்கு அப்ப பேட்டி பாக்குறாருல, இது கொள்கையே என்னன்னு தெரியாம யாரோட வாழ்க்கை உங்களுக்கு தெரியும், யாராவது எழுதி கொடுத்தா வேணா அடுத்த தடவை படிக்க. தம்பி பாவம், இது தமிழ்நாட்டை விட்டுறலாம். தமிழ்நாடு உங்களுக்கு ஆயிரக்கணக்கான கோடியும் ஒரு பயங்கரமான சுகபோக வாழ்க்கையும் கொடுத்துருக்குது. என் தமிழ் சமூகத்துக்கு நீங்க திருப்பி நல்லது பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க அரசியல் விட்டு ஒதுங்கிறதா ஒரே. நாங்க 15,000 பேர் கெப்பாசிட்டி உள்ள இடத்துல 37,000 பேரை கொண்டு வந்து வச்சு அவங்கள சாக விடல. 41 பேரை அந்த வேலையெல்லாம் ஒரு நாள் பண்ண மாட்டோம். டேக்-ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் கலந்துரையாடலுக்காக நம்மோடு இணைந்திருக்கிறார் அதிமுகவினுடைய செய்தி தொடர்பாளர், செய்தி வாசிப்பாளர் மற்றும் கலைமாமணி நிர்மலா பெரியசாமி அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம் மஞ்சுளா. அதிமுகவினுடைய கூட்டணியில டிடிவி தினகரன் அவர்கள் இணைந்த பிறகும் பாமக இணைந்த பிறகும் ஒரு வலு நிறைந்த ஒரு கூட்டணியா தான் பார்க்கப்படுது. இது எந்த அளவுக்கு வெற்றி கனியை நோக்கி போகும்னு நினைக்கிறீங்க? நிச்சயமாங்கம்மா. இப்போ அன்புமணி அவர்கள் வந்தது பாமகல கிட்டத்தட்ட ஒரு 40 - 45 தொகுதியில எங்களுடைய வெற்றியை உறுதி பண்ணியிருக்கு. பாமக ஒரு 12 மாவட்டங்கள், இங்க கள்ளக்குறிச்சியிலிருந்து சேலம், அப்படியே பார்த்தீங்கன்னா தருமபுரி, கிருஷ்ணகிரியில கொஞ்சம் இருக்கும், திருப்பத்தூர், வேலூர், இங்கே பார்த்தீங்கன்னா திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, இந்த மாதிரி ஏரியாவில் ஒரு 12 மாவட்டங்களில் அவங்க ரொம்ப ஸ்ட்ராங். அது ஒரு 40 - 45 தொகுதிகள் எங்களுக்கு உறுதியாயிருக்கு. டிடிவி தினகரன் அவர்கள் சென்ற முறை பல தொகுதிகளில் எங்களுடைய வெற்றி வாய்ப்பு அவருடைய கட்சியால் தான் இழந்தோம் அப்படிங்கிறது ஒரு எல்லாமே சொல்கிறாங்க, ஒரு கணக்கீடுல எல்லாரும் சொல்கிறாங்க. அப்படிங்கிறப்போ அந்த வலிமை இன்னும் அவங்க கட்சிக்கு இருக்கான்னு நமக்கு தெரியல. ஆனால் அதுபடி பார்க்குறப்போ நிச்சயமா அது எங்களுக்கு ஒரு வலிமையாகத்தான் இருக்கும். அந்த ஒரு 12 தொகுதியோ 20 தொகுதியோ கூட வச்சுக்கோங்களேன், அது எங்களுக்கு கிடைக்கும். ஒரு தொகுதி 2 தொகுதியில இருந்தா கூட இன்னைக்கு அசம்பிளி எலெக்ஷன்ல அதெல்லாம் முக்கியம் இல்லையா? சட்டமன்ற தேர்தல் அதுல நம்மளுக்கு நிச்சயமா ரொம்ப முக்கியம். அதனால இவங்க 2 பேருடைய வருகையும் அதிமுகவுக்கு பலம் சேர்ப்பதாகத்தான் இருக்கு. இப்போ பிஜேபி பரவலா தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் இல்லைனாலும் சில மாவட்டங்களில் டெஃபினட்டா கன்னியாகுமரி, நாகர்கோவில், அந்த மாதிரி ஏரியாவில், இங்கே அதுக்கு கோயம்புத்தூர் பகுதியில் சில இடங்கள், இப்போ கொஞ்சம் இடத்துல கொங்கு நாட்டில் சில கோயம்புத்தூர் பகுதியில் சில இடங்களில் அங்கங்கே ஹப்ஸில் அவங்க டெஃபினட்டாக முந்தி இருந்ததை விட இன்னைக்கு ஒரு நல்ல நிலைமையில் இருக்காங்க. அவங்களுடைய வாக்குகளும் நிச்சயமாக எங்களுக்கு உதவியாக இருக்கும். அப்படிங்கிறப்போ அதிமுக அஃப்கோர்ஸ் உங்களுக்கு தெரியும், எல்லா பகுதியிலையும் எல்லா இடத்துலையும் ஸ்ட்ராங் வேர்களோட கிளை பரப்பி, பூத் கமிட்டி கூட இல்லை, இப்போ பாக முகவர்கள்னு வேற போட்டிருக்காங்க, அதுக்குள்ள ஒரு கமிட்டி, அதுங்க மட்டும் ஓட்டு போட்டாலே நாங்கள் நிச்சயமாக வெற்றி பெற்றே ஆகணும். இதுக்கு எல்லாத்துக்கும் மேலே இருக்கிறது ஆன்டி இன்கம்பன்சி. ஆளுங்கட்சி மீதான பயங்கரமான அதிருப்தியும் வெறுப்பும் கோபமும் மக்களுக்கு இருக்கு. இன்னும் ஆளுங்கட்சி அதை புரிஞ்சுக்கிட்ட மாதிரி தெரியல. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அது கீழே இருக்க அமைச்சர்களுக்கோ இல்லை உடன்பிறப்புகளுக்கு தெரியலாம், மேல் இருக்கவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரியே தெரியல. அவங்க இன்னும் காசு கொடுத்து, நம்மகிட்ட தான் நிறைய பணம் இருக்கே, 2000க்கு 3000 கொடுக்கலாம், 3000க்கு 5000 கொடுக்கலாம், ஒரு தொகுதியில் 2 லட்சம் பேருக்கு 5000 கொடுக்க கூட அவங்களோட அமைச்சர்கள்ட்ட பணம் இருக்கு. 5000 ரூபா வாங்கிட்டு ஒரு குடும்பத்தில் 4 பேர் இருந்தால் 20,000 ரூபா வாங்கிட்டு நமக்கு ஓட்டு போடாம விட்டுருவானா ஒரு குடும்ப தலைவன்? அப்படிதான் அவங்க நினைப்பாங்க. அப்படிதான் நினைக்கிற மாதிரி அந்த ஒரு திமிர்னு கூட சொல்வேன். அது அலட்சியம் கூட இல்லை, அது ஒரு திமிர், அந்த ஒரு அகம்பாவம் அது இருக்குது அவங்களுக்கு. அதே அவங்களுக்கு குப்புறத்தள்ள போது அதுதான் நியாயம். தமிழ்நாட்டில் எல்லாருமே கடந்த சில வருடங்களாகவே இபிஎஸ் ஆட்சி எப்படி இருந்ததுன்னு நினச்சி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருமே இபிஎஸ் ஒரு சாதாரண மனிதனாக இருந்து இன்னும் அப்படி ஒரு அட்டகாசமான ஆட்சியை, அமைதியான ஆட்சியை கொடுத்தாரே. ஆட்சியின் அரசாங்கத்தினுடைய பணி, ஒரு ஆட்சியாளருடைய பணிங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னா, அது நடக்குதுன்னே யாருக்கும் தெரியக்கூடாது. இப்போ காவல்துறை ஒரு இங்கே செயல்பட்டுக்கிட்டு இருக்கு,
இல்லையா? காவல்துறை அதிகாரிகள், மேலதிகாரிகள் இருந்து கான்ஸ்டபிள் வரைக்கும் எல்லாரும் அங்கங்க செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க அப்படி 1000 கமெண்ட்ஸ் நம்ம சொல்லலாம், விமர்சனங்கள் சொல்லலாம். ஆனா அவங்க அங்க வேலை பார்க்கறதுனால தான் இன்னைக்கு நம்ம இவ்வளோ சுதந்திரமா உட்கார்ந்து நிம்மதியா ஒரு பயம் இல்லாம இந்த நாட்டுல பேசிட்டு இருக்க முடியுது. அவங்கள இன்னும் சரியா ஆட்சி பண்ணா, அவங்கள இன்னும் கண்ட்ரோல் பண்ணி நல்ல அம்மாவுடைய ஆட்சி மாதிரி, எங்க அண்ணன் எடப்பாடியார் காலத்துல இருந்த மாதிரி, அதிமுக அரசாங்கம் மாதிரியான ஒரு மக்கள் நலத்தை சார்ந்த ஒரு அரசியலை எடுத்திருந்த ஆட்சி பண்ணியிருந்தா காவல்துறை இன்னும் கடுமையா செயல்படும். அப்போ இந்த சட்டம் ஒழுங்கெல்லாம் இவ்வளவு மோசமா இருக்காது. சட்டம் ஒழுங்கு எவ்வளவு மோசமா இருக்கு. 6999 போக்சோ வழக்குகள் பதிவுபட்டிருக்கு. 7000 கிட்டத்தட்ட. இது 2-3 மாதங்களுக்கு முன்னாடி தரவு. இப்போ இன்னும் அதிகமாயிருக்கலாம். இதெல்லாம் வெளிவந்தது மட்டுமே. தைரியமா போலீஸ் ஸ்டேஷன் வந்தவங்களுக்கே இவ்வளவு. வெளிவராத உன்னை எத்தனை பேர் பயந்துகிட்டு இருப்பாங்க, என்னன்னே தெரியாம இருப்பாங்க. அந்த குழந்தைகளே வெளியே சொல்றதுக்கு போக்சோ சட்டம்ங்கிறது என்ன? குழந்தைகள், மைனர் குழந்தைகளை, பெண் குழந்தைகளை ஒரு பலாத்காரம் பண்ணக்கூடிய, அவங்களுக்கு நடக்கக்கூடிய வன்முறைகளை சொல்றது, அதுவும் பாலியல் ரீதியான வன்முறைகளை சொல்றது. எப்படி இருக்குன்னா இந்த ஸ்டேட் எப்படி இருக்கு? 28 லாக்அப் டெத்ஸ், ஆணவ படுகொலைகள் 20 26. இது கணக்கில் எல்லாம் கணக்குல காட்டப்பட்டது மட்டுமே இவ்வளவுனா, கணக்கில் காட்டப்படாம எவ்வளவு எத்தனையோ. இது ஒரு தமிழச்சியா எனக்கு ரொம்ப ரொம்ப வருத்தமா இருக்கு. இதுல அரசியல், நான் அதிமுக அதெல்லாம் இல்ல. உங்களுக்கு அந்த ஃபீலிங் கேட்கற என் தமிழ் சமூகத்தை சார்ந்தவளா, அதுவும் 38 ஆண்டுகள் நம்ம பொது வாழ்க்கையில இருக்கிறதுங்கிற முறையில மக்களோட நெருங்கிய பழக்கம் எனக்கு இருந்துகிட்டே இருக்கு. மக்கள் சார்ந்த நினைவுகளே தான் இருக்கு. குடும்பம் சார்ந்த நினைவுகள் விட அதிகமா எனக்கு மக்கள் சார்ந்த நினைவுகள் நம்ம மனசை அதிகமா தாக்குது. அப்படிங்கிறப்போ வலிக்குது நினைச்சு பார்த்தா. இந்த போதை பழக்கமும், இந்த சட்டம் ஒழுங்கு சீர்கேடும், இந்த பெண் பிள்ளைகளுக்கு அண்ணா யூனிவர்சிட்டியில யார் அந்த சார்னு ஊருக்கே தெரியும். முதலமைச்சர் வாய் திறந்தாரா? துணை முதல்வர் எதற்கெடு வாய் திறப்பா? பெருசா பேசுவாரே. அந்த சட்ட அமைச்சர் ஒருத்தர் இருக்காரே வாயில இதெல்லாம் பேசுறதுக்கு, அதுக்குன்னே வச்சிருக்காங்களே சில பேரை. பேசினாரா இது வரைக்கும்? சொல்லவே இல்லை. எல்லாருக்கும் தெரியுது, மீடியால எல்லாருக்கும் தெரியுது. ஆனா நீங்க சொல்லவே இல்லை. அப்ப உங்களுக்கு எங்களை பார்த்த அலட்சியம். உங்க காவல்துறை இன்னும் அப்படி கண்டுபிடிக்க முடியாத காவல்துறையா நம்ம வச்சுக்கிட்டு இருக்கோம்? நிச்சயமா இல்லை. நம்ம ஆபீசர்ஸ்லாம் எஃபிஷியன்ட். ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ், ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் பயங்கர டேலண்டட். அவங்கள நீங்க வேலை வாங்குற விதம் அப்படி. என்ன பண்ணுவாங்க? தலைமையில சொல்லக்கூடாதுன்னா தலைமைக்கு பயந்து பேசாம தானே இருக்கணும். கட்டுப்பட்டவங்க தானே அரசு அதிகாரிகள். பிரச்சனைகள் வரும்பொழுது ஒரு மௌனத்தையே தன்னுடைய ஆயுதமா பயன்படுத்தி எங்கெங்கெல்லாம் வாய்ஸ் ரைஸ் பண்ணணுமோ, சில இடங்கள்ல மக்கள் வாய்ஸ் ரைஸ் பண்றாங்களா, வேண்டாம் அடக்குமுறையை பண்ணுவோம்னு சொல்லி அடக்கி ஒடுக்கின்னு ஒரு மாதிரி அராஜகமான ஒரு அரசாங்கத்தை தானே இவ்வளவு நாள் நம்ம பார்த்தோம். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதுமா. ஒரு சின்ன ஒரு சிறு வயது பெண், இளம் பெண் இவ்வளவு தூரம் நீங்க அழகா சமுதாயம் சார்ந்து பேசுறது ரொம்ப. இதுல அரசியல்னு கூட நீங்க ரெண்டாவதா வச்சுக்கோங்க. இப்ப எலெக்ஷன் வருது. எங்கள் தலைவர்கள், இப்ப எங்க தலைவர் அப்படி ஒரு நல்ல ஆட்சியை எங்கள் தலைவர்கள் கொடுத்ததால், இன்னும் எங்கள் தலைவர் கொடுக்க இருப்பதால் நாம் பெருமையா பேசுறேன். இப்ப தமிழ்நாடு அவ்வளவுதான் ஒரு அவல நிலை, அவல ஆட்சி. அடடா இவ்வளவுதானான்னு யாரும் நம்பிக்கை இழக்க வேண்டாம், அதிமுக இருக்குன்னு. இப்ப நிறைய பேர் இப்ப என்ன சொல்றாங்கம்மா, இந்த லேட்டஸ்ட் ட்ரெண்ட்ல தம்பி விஜய் உள்ள வந்ததுல அரசியல் களத்துக்கு சும்மா அப்ப பேட்டி பாக்குறாருல, அப்படி வர்றதுல என்ன சொல்றாங்கன்னா, இவங்க திமுக அதிமுக 2 திராவிட கட்சியும் வேண்டாம், புதுசா ஒருத்தர் வரட்டும். கொள்கை என்னன்னு அது கொள்கை கிடையாது. கொள்கைங்கிறது வேறங்கிறத தெரிவுபடுத்தவே நமக்கு ஒரு நேரம் எடுக்குது இல்லையா? கரெக்டா சொல்றீங்க. கரெக்டா அப்பா சொல்லுங்க. அது நல்லா எனக்கு உண்மையிலே காது குளிர கேக்குறேன். இது கொள்கையே என்னன்னு தெரியாம கொள்கை தலைவர்கள்னு சொல்லிவிட்டு அவங்க படத்தையே இப்ப காணா. எந்த கொள்கை தலைவர்களை, எந்த கொள்கையை நீங்க எடுத்துக்கிட்டீங்க? யாரோட வாழ்க்கை உங்களுக்கு தெரியும்? யாராவது எழுதி கொடுத்தா வேணா அடுத்த தடவை படிக்கலாமா இருக்கும். தம்பி பாவம், இது தமிழ்நாட்டை விட்டுறலாம். தமிழ்நாடு உங்களுக்கு ஆயிரக்கணக்கான கோடியையும் ஒரு பயங்கரமான சுகபோக வாழ்க்கையும் கொடுத்துருக்குது. என் தமிழ் சமூகத்துக்கு நீங்க திருப்பி நல்லது பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க அரசியல் விட்டு ஒதுங்குறதா ஒரே வழி. உண்மையிலே சொல்றேன். அரசியல் மூலமா பண்ணணும்னா அதுக்கு உழைப்பு வேணும். இல்ல தம்பி அஜித்குமார் மாதிரி ஒரு நல்ல வாழ்க்கை வேணும். சூர்யா மாதிரி, அஜித்குமார் மாதிரி, கார்த்திக் மாதிரி ஒரு கௌரவமான வாழ்க்கை வாழணும். பர்சனல் லைஃப் நல்லா இருக்கணும். என் பர்சனல் லைஃப்பை நீங்க கேட்க முடியாதுன்னு அவங்களுடைய அந்த குட்டி தம்பிகள்லாம் அப்படிதான். அதை எப்படி தலைவரோட பர்சனல் லைஃப் எல்லாம் பேச முடியாது? பேசுவோம்.
அமெரிக்கா ஃப்ரீ சொசைட்டி. அங்க தங்களை ஆள போற பிரசிடென்ட்டா இருக்கிறவங்க டைவர்ஸ் கூட பண்ணிருக்க முடியாது. அதே சமயம் மற்றவங்களாம் எத்தனை தடவை வேணா கல்யாணம் பண்ணிக்குவாங்க, டைவர்ஸ் பண்ணுவாங்க, கல்யாணம் பண்ணிக்குவாங்க, 6-7 தடவை 8 தடவை கூட, அது அவங்க சௌரியத்தை பொறுத்தது. ஆனா இங்க மற்றவங்க எல்லாம் சாதாரண மக்கள் அப்படி இருக்கலாம், தலைவன் நல்லவனா இருக்கணும், கட்டுக்கோப்போட ஒழுக்கமானவனா இருக்கணும்னு எதிர்பார்க்கிறாங்க. அதனால தலைவர்னா இப்படித்தான் இருக்கணும்னு இருக்கு. அரசியலுக்கு வந்துட்டு நான் அப்பப்போ மந்த்லி ஒன்ஸ் எட்டி பார்ப்பேன், ஷெட்யூல் மாதிரி, ஷூட்டிங் ஷெட்யூல் கொடுப்பாங்களே அது மாதிரி. இவ்வளோ நேரத்துல இருந்து ஒரு 15 நிமிடம் பேசுவேன், 3 நிமிடத்திலிருந்து 15 நிமிடத்துக்கு வந்திருக்கிறேன். அது ஒரு சில இதில் அது வந்து பரவாயில்ல, நம்ம பாராட்டலாம். அப்படி இவ்வளோதான் பேசுவேன், எழுதி கொடுத்ததை பேசுவேன். ஒரு மாதிரி டைலாக் டெலிவரி அவருக்கு வரும், தமிழ் அவருக்கு நல்லா, அந்த டைலாக் டெலிவரிஸ் தமிழில் நல்லா வருது. அது பத்தாது தம்பின்னு யாராவது சொல்லணும், அந்த பசங்களுக்கு சொல்லணும். இது பத்தாது, சினிமாவில் நடிக்கிறார், எனக்கும் பிடிக்கும் விஜய். எங்கள் பொதுச் செயலாளர் கூட அண்ணன் கூட சொன்னாங்களே, நல்ல நடிகர், பெரிய நடிகர், நாம் இல்லைன்னு சொல்லலை. அப்போ வந்து கைதட்டிட்டு போகலாம். அதுவும் என்னை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு நல்ல என்டர்டெய்னர். நான் ஐ கனாட் சே ஹிம் அஸ் அ குட் ஆக்டர். நடிப்பு நல்ல நடிகருங்கிறது வேற, இவர் பொழுதுபோக்கு அம்சங்கள் திறந்த ஒரு சண்டை, டான்ஸு, பாட்டு, இப்படி 2 வீர வசனம், கிளைமேக்ஸில் ஒரு லெங்க்தியாக ஒரு வசனம், இவ்வளோ இதுதான் பண்ணிட்டு இப்போ நம்ம 3 மணி நேரத்துக்கு அப்படியே நம்மளை வேற ஒரு, அது வந்து இளைஞர்களை இது எப்படி தெரியுமா, சினிமா நடிகர்கள்லாம் நடிக்கிறவங்கெல்லாம் நம்மளை வசீகரிக்கிறாங்கன்னா, சமுதாயத்தை, நம்மளேன்னு இல்லை எல்லாத்தையும், எல்லாருக்குள்ளேயும் ஒரு ஹீரோயின் இருப்பாங்க. ஆனால் வாழ்க்கை அப்படி இருக்காது, அந்த நிதர்சன வாழ்க்கை அப்படி இருக்காது. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அதை யாரோ ஒருத்தன் அதை வந்து பண்ணி காமிக்கிறப்போ, திரையில நடிச்சு காமிக்கிறப்போ, அந்த ஹீரோயிசம்லாம் பண்ணுறப்போ இவங்களுக்கு உள்ள அப்படியே ஒரு பூரிப்பு, அது ரிலேட் பண்ணிக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப தான் அதை பண்ணுறவங்க பெரிய ஆள் நினச்சிக்கிறாங்க. அதில் திரையில் இருக்கிற கதாநாயகன் தான் பண்ணுறான், அதை நடித்தவன் வந்து ரியல் மேன் வந்து வேறங்கிறதும் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அது வந்து அது புரட்சி தலைவரை ஏன் அந்த இடத்துல எல்லாரும் சிறப்பாக பேசுகிறாங்கன்னா, அவர் 2லையும் ஒன்றாவே இருந்தார் இல்லையா. திரையிலையும் நடித்ததையும் அவர் மக்களுக்கு போதிச்சதுலையும் மக்களுக்காக சேவை செஞ்சதுலையும் ஒரே மாதிரி வள்ளல்மா. அவரு அப்படியே அள்ளி அள்ளி கொடுத்தவர், அவருக்குன்னு ஒண்ணுமே வச்சு சமூக அக்கறை 2த்துலயும் பேலன்ஸ் பண்ணார். அத கரெக்டா சொல்றீங்க, சமூக அக்கறை 2லையும் பேலன்ஸ் பண்ணி போனார். சரியான வார்த்தைகள் நீங்க போட்டது அழகா. அம்மாவும் நிறைய படிப்பாளி, இதுக்குள்ள வரணும்னு நினைச்சதுல இருந்து தன்னைத்தானே ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணிட்டு, அதுக்கு முதலே அறிவு, நிறைய வாசிப்பு பழக்கம் இருக்கணும். அவங்களுக்கு தான் நிறைய பேச வரும், சிந்திக்க வரும், அதை செயல்படுத்த முடியும். அது அம்மா வந்து அதுல ஒரு பெரிய உதாரணம். ஆமா, தன்னை வந்து அரசியலை பொறுத்த வரைக்கும் தன்னை முழுவதுமா பக்குவப்படுத்திட்டு தான் அரசியலுக்குள்ள என்ட்ரானவங்க தான். இல்ல என்ட்ராயிட்டு தன்னை பக்குவப்படுத்திட்டு முதலே இருந்த அறிவோட உள்ள என்டர் பண்ணோடனே தலைவர் ஒரு வழி காட்டின உடனே அவங்க அதை வந்து பிடிச்சுக்கிட்டு, அறிஞர் அண்ணா அவர்களால எழுதப்பட்ட அந்த அரசியல் சாசனம் மொத்தத்தையும் படிச்சதுக்கு பிறகுதான் அதிமுகவில் தன்னை முழுவதுமாவே இணைச்சுக்கிட்டாங்க. இந்த ஒரு அரசியல் ரியாலிட்டி எல்லாம் பார்க்கும்பொழுதுன்னா, ஆளும் கட்சியினுடைய இந்த அவல நிலை ஒரு பக்கம் இருந்தாலும், இந்த அவல நிலையை அரசியலுக்கு வரணும்னு நினைக்கக்கூடிய நடிகர்கள் ஒரு ஆகச்சிறந்த ஒரு சந்தர்ப்பமா பயன்படுத்திக்கிட்டு எப்படியாவது வந்துக்கலாம் அப்படின்னு தான் பயன்படுத்திக்கிற மாதிரி தான் இருக்கு. அதாவது எல்லாருமே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நினைச்சுக்கிறாங்க. நீங்க சொன்ன மாதிரி தங்களை பக்குவப்படுத்திக்கணும். எல்லாரும் நல்ல வேளை தமிழ்நாட்டில் வேற ஒருத்தர்லாம் வரேன்னு சொல்லிட்டு இருந்தாரு, ஏதோ விதிவசம் நம்ம தப்பிச்சோம். உண்மையிலேயே அவரெல்லாம் வந்திருந்தாலும் இதை விட அவருக்கு தெரிஞ்சிருச்சு நம்மளால முடியாதுங்கிறது. குறைந்தபட்சம் அவருக்கு அந்த மரியாதையை நம்ம கொடுக்கலாம். அவர் வந்து படம் ஓடுறதுக்காக 20-30 வருடங்கள் ரசிகர்களை ஏமாத்தினாலும் படம் வர்றப்பெல்லாம் அரசியலை பற்றி பேச்சு வரும். என்ன கொடுமை அதெல்லாம். அது மாதிரியே தான் கொண்டுட்டு வந்துட்டு இருந்தார். இனி இந்த கதை உதவாதுன்னு தெரிஞ்சுட்டு அப்புறம் ஒதுங்கிட்டார். வேண்டாம் வரல, உடம்பும் ரொம்ப சரியில்லாமல் போனதுனால, அதனால அவரை விட்டுறலாம். நம்ம இவருக்கு எப்போ அது உணர்வாருன்னு எனக்கு தெரியல. இந்த முறை இந்த எலெக்ஷன்ல தெரிஞ்சுப்பார். ஒரு தக்க ஒரு பதிலடியே பசங்க கள நிலவரத்தை புரிஞ்சுப்பாரு. கள நிலவரம் தான் அதற்கு சரியில்லை, இவன் அதுக்கு சரிப்பட மாட்டான் அப்படிம்பாங்கல்ல, அது மாதிரி இவரு அதுக்கு சரிப்பட மாட்டாருங்கிறத அவர் புரிஞ்சுக்கணும். அவரோட தம்பிகளுக்கும் புரிஞ்சுக்கணும். அந்த பையன் நாகர்கோயிலில் இருந்தது ஆரம்பிச்சவங்களுக்கு, நாகர்கோயிலில் அந்த தம்பி சொல்றது, இவங்களையெல்லாம் சிஎம் ஆக்குறதுக்கா நாங்க இருக்கோம், எங்க தலைவர் இருக்காரு, அப்ப நீங்க சிஎம் ஆயிருவீங்களா? உழைக்கணும்ப்பா, வேலை பார்க்கணும். இல்ல அரசியல் சாதாரணம் இல்லை. எங்க அண்ணனுக்கு 71 வயசு முடிஞ்சிருச்சு, நின்றுகிட்டே பேசுவார் அத்தனை பேத்துக்கிட்டையும். ஒரு நாளைக்கு 3 மீட்டிங் 4 மீட்டிங் பேசுறாரு. 181 தொகுதிக்கு மேல் 182 தொகுதி பார்த்துட்டு வந்துட்டார்.
அதுவும் நடுவுல இதே தாவேக்கா பண்ண பிரச்சனை தான், தம்பி விஜய் பண்ண பிரச்சனை தான். இல்லைன்னா இன்னைக்கு 234 முடிச்சுட்டு இந்நேரம் ஃபுல்லா இருந்திருப்பார். யார் பார்த்தா இது வரைக்கும்? அவரை போல உழைப்பு எந்நேரமும் திங்க் பண்றாரு. அவருக்கு என்ன வேணும்? அவர் பாட்டார் முதலமைச்சர் வரைக்கும், கிளை செயலாளர் இருந்து பொதுச் செயலாளர். இன்னைக்கு தமிழ்நாட்டின் ஆகப்பெரிய கட்சியில அதிமுக தான் பெரிய கட்சி. அந்த கட்சி இல்லாம பேசுவாங்களாம். இந்த விஜய் கூட இருக்கிறவங்க எல்லாம் போட்டு கொடுக்குறாங்க அவருக்கு. எப்படி இன்னைக்கும் ஒரு தொண்டர் அங்கெங்க மாறல. சுயநலமான பேராசை பிடித்த சில தலைவர்கள்னு சொல்லிட்டு நிறைய அந்த கட்சியால் அனுபவிச்சங்க ஒரு சிலர் வெளியில போயிருக்கலாம். துரோகம் செய்தவர்கள், தனக்கு கிடைக்கலையே, தனக்கு கிடைக்காதோ அப்படின்னு தங்களுடைய ஒரு அகம்பாவ உணர்வுல, பேராசையில, சுயநலத்துல வெளியில போயிருக்காங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரீசன்ல. அப்படி இருக்க நார்மல் தொண்டர் ஒருத்தர் கூட மாறல. போனவங்க பின்னாடியும் யாரும் போகல. போனவங்க ஒண்ணும் இல்லாம போயிட்டாங்க இல்லையா? போனவங்க ஒண்ணும் இல்லாம போனாங்க. அப்படி இருக்கிறப்போ நீங்க எப்படி எங்க கட்சி அவ்வளவு சாதாரணமா எடை போடுறது? அப்படி பேசுறீங்கன்னா அதுலயே உங்களுக்கு ஒண்ணுமே தெரியல. அதான் நான் சொன்னாங்க இன்னைக்கு பொதுச் செயலாளர். அவருக்கு ரியாலிட்டியே புரியல. உண்மை நிலவரம் என்ன, கள நிலவரம் என்னன்னு வந்து பார்க்கணும் தம்பி. வெளியில வந்து எங்க அண்ணனுக்கு வந்த கூட்டம் ஒரு பகுதியில மட்டும் வந்த கூட்டம். நாங்க வந்து 15,000 பேர் கெப்பாசிட்டி உள்ள இடத்துல 37,000 பேரை கொண்டு வந்து வச்சு அவங்கள சாக விடல. 41 பேரை. அந்த வேலையெல்லாம் ஒரு நாள் பண்ண மாட்டோம். இதே 2 நாளைக்கு முன்னாடி அதே போலீஸ் தானே பர்மிஷன் கொடுத்து அதே மாதிரிதான் நடத்தினோம். ஒரு அசம்பாவிதம்லாம் வெளியில் வந்தோமே ஒவ்வொரு இடத்துலையும். 1-2 இடம் போறப்போ ஒரு விபத்துக்கள் நடக்கும். இந்த மாதிரி சில அசம்பாவிதங்கள் நடக்கலாம். விஜய் ஆரம்பிச்ச அந்த விக்கிரவாண்டி மாநாட்டில இருந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட 50 பேர் போயிருப்பாங்க அவரால். நீங்க எல்லாம் 41 சொல்றீங்க. விக்கிரவாண்டிலேயே 3 பேரோ 6 பேரோ போனாங்க. 3 பேர் நல்லாவே எனக்கு நினைவு இருக்கு. ஒவ்வொரு மாநாட்டிலையும் ஒவ்வொரு இதுலையுமே 2 பேர் 3 பேர் போயிட்டு தான் இருக்காங்க. அதை கூட நம்ம வந்து சரி இது இயல்பு நடக்கும் அப்படின்னு எடுத்தாச்சு. அந்த பசங்களுக்குலாம் அவங்க அந்த குடும்பத்துக்குலாம் ஒண்ணுமே பணமே அவங்களுக்குலாம் எந்த நிவாரணமும் கொடுத்த மாதிரி தெரியல. யாராவது நம்ம தமிழ்நாட்டில் ஒரு இழவு வீட்டில் துக்கம் விசாரிக்கிறதுக்கு அவங்கவுங்க போய் விசாரிப்போமா? வீட்டுக்கு வர சொல்லி ஒதுக்குப்புறமா ஒரு இடத்துல ஒரு செக்கை கொடுத்து விட்டு அதுல ஒரு பொண்ணு தன்மானத்தோட வேண்டான்னு சொல்லிடுச்சு. கரூர்ல நீங்களே வச்சுக்கோங்க. இது உண்மையிலேயே ஒரு லேடி சொல்றாங்க, என் பையன் சாக கிடக்குறான் ஹாஸ்பிட்டல்ல, ஆனா எனக்கு விஜய் பார்க்கணும்னு நான் வந்துட்டேன். இன்னொரு பொண்ணு ரொம்ப மோசமா சொல்லிச்சு. இதெல்லாம் உண்மையிலேயேவா இல்ல காசு கொடுத்து சொல்ல வைக்கிறாங்களான்னு எனக்கு டவுட்டா இருக்கு. உண்மையாலுமே தமிழ்நாட்டு பெண்கள் அந்த அளவுக்கு அநாகரிகமானவர்களா அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இதெல்லாம் வந்து அரசியலுக்கு அப்பாற்பட்டு நான் சொல்லிட்டு இருக்கேன். உண்மையிலேயே தமிழ் சமூகம் தன்னுடைய இந்த மண்ணினுடைய வளத்தை அதை நினைச்சு பார்க்கணும். எதிர்காலம்ங்கிறது நம்மளுடைய எதிர்காலம் மட்டுமல்ல. ஒரு எலெக்ஷன்ங்கிறது அதுல போட போற வாக்குகள், அதுல செலக்ட் ஆக போற தேர்வு செய்யப்படக்கூடிய கட்சி அல்லது அந்த தலைவர் எப்படிப்பட்டவங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு போடணும். அடுத்த 5 ஆண்டுகள் ஒன்றும் இல்லைங்கம்மா. இந்த டிஎம்கே 525 வாக்குறுதி கொடுத்து என்னென்னலாம் பேசினாங்க. அதுலேயும் துணை முதல்வர் தம்பி உதயநிதி அவங்க முதலமைச்சரோட ஸ்டெப் சிஸ்டர் கனிமொழி அவங்களும் என்னென்னலாம் பேசினாங்க. எங்கள் அண்ணன் ஆட்சிக்கு வந்தாங்கன்னா உடனடியாக டாஸ்மாக ஒழிச்சிருவாங்க. நீட்டு கையெழுத்து ரத்து தான் முதல் கையெழுத்து. அது ரகசியம் வேற வச்சிருக்கோம். ரகசியம் ரத்து பண்ணணும்னு சொன்னாரே முதல் இதுல எய்ம்ஸை கொண்டு வந்துருவோம். எவ்வளவு பயிர்க்கடன் ரத்து, கல்வி கடன் ரத்து, விவசாயிகள் கூட்டுறவு சங்க கடன் ரத்து, நகைக்கடன் ரத்து, எவ்வளவு சொன்னாங்க. இன்னைக்கு அத்தனையும் எங்கள் பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் 5 இதுவரைக்கும் 10 வாக்குறுதிகளை கொடுத்திருக்காரு. 10 முத்து. பெண்களுக்கான திட்டம் தான் எல்லாம். 25,000 ரூபாய் மானியம், ஸ்கூட்டி, அம்மா ஸ்கூட்டி 50,000 பேருக்கு ஏற்கனவே கொடுத்தாங்க எங்க ஆட்சி இருந்த வரைக்கும். இப்ப மறுபடியும் அது தொடரும். 5 லட்சம் மகளிருக்குன்னு சொல்லியிருக்காரு. இது வந்து அம்மா இல்லங்கள் எல்லாருக்கும் வீடு இல்லாதவங்களே, கான்கிரீட் வீடு இல்லாதவங்களே தமிழ்நாட்டில் இருக்க மாட்டாங்க. ஏற்கனவே லட்சக்கணக்கான 3,42,000 வீடு அம்மா பீரியட்ல. அதற்கு பிறகு மனம் தொடர்ந்து கட்டிக்கிட்டே இருந்தாங்க. அதனுடைய எத்தனை கணக்கு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் இப்போ தடவை பார்த்தீங்கன்னா நகர்ப்புறத்தில் இருக்கிறவங்களுக்கு இடம் இல்லைன்னா இடம் வாங்கி அவங்களே அப்பார்ட்மெண்ட்ஸ் கட்டி அப்பார்ட்மெண்ட் வீடுகள், கிராமப்புறத்தில் இடம் இல்லாதவங்களுக்கு இடமும் வாங்கி கொடுத்து கான்கிரீட் வீடுகள். குடிசை இல்லாத தமிழகம் இப்போவே பெரும்பாலும் குடிசை இல்லை. நம்ம நிறையா பயணப்படுறப்ப தெரியுது, நிறைய குடிசைகள் இல்லை. இன்னும் பிரமாதமாக
தமிழ்நாடு ஸ்திரமா இருக்கும். அதோட பெண்களுடைய சுமையை குறைக்கிறதுக்கு 3 கேஸ் சிலிண்டர்கள் இலவசமாக வழங்கப்படும். இவங்க என்ன சொன்னாங்க, போன இதுல 100 ரூபா தள்ளுபடி செய்யப்படும் சொன்னாங்க, கொடுக்கல. பெட்ரோல் டீசல் விலையை குறைக்கிறேன்னு சொன்னாங்க, அதை குறைக்கல. அதனாலதான் விலைவாசி உயர்ந்ததுக்கு அது ஒரு முக்கியமான காரணம். இப்படி வரிகள், அத்தனை வரிகள், புது வரிகள், குப்பைக்கு கூட வரி போட்டாங்க இந்த கவர்மெண்ட்ல, திமுக அரசு. அப்படி அந்த சூழ்நிலையில கூட வரிகளை உயர்த்தாம, விலைவாசியை உயர்த்தாம, மக்களுடைய நலத்திட்டங்களை எதுவுமே குறைக்காம அப்படி ஒரு ஆட்சி செய்த எடப்பாடியார் இத்தனை வாக்குறுதிகளை முதல் கட்டமாக, 2ஆம் கட்டமாக அளித்திருக்கிறார். இன்னும் நிறைய வரப்போகுது. சொன்னதை செய்யக்கூடியவர் எடப்பாடியாருங்கிறது தான் இங்க மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கிட்டத்தட்ட இந்த அரசாங்கம் போட்ட வரிகளாலையும் இந்த விலைவாசி உயர்வாலையும் 5 வருடங்கள்ல ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 32,70,000 ரூபாய் நம்மளுக்கு வர வேண்டியது. அதாவது நலத்திட்டங்கள் மூலமா, இப்ப தாலிக்கு தங்கம், இந்த மாதிரி திருமண உதவி திட்டம், அந்த மாதிரியான திட்டங்கள் வழியாக வரக்கூடிய நலத்திட்டங்கள்லாம் வரல. விலைவாசி உயர்ந்துருச்சு. இப்ப கரண்ட் சார்ஜ் இருந்து, பால் விலையிலிருந்து எல்லாம் உயர்ந்துருச்சு. அதே மாதிரி வரி எல்லாம் எக்கச்சக்கமா ஏறிடுச்சு. 2 முறை 3 முறை எல்லாமே வரிகளை உயர்த்தி இருக்கிறாங்க. இது எல்லாம் கணக்கு போட்டு பார்த்தா கிளீனா எங்களுடைய நமது அம்மா பேப்பர்லையும் பத்திரிகைகள்லையும் வந்தது. 32,70,000 ரூபாய் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் இந்த 5 வருடங்கள்ல நம்மளுக்கு விலைவாசி, அதாவது நமக்கு நஷ்டமாயிருக்கு. ஏறினதுனால நமக்கு நஷ்டப்பட்டிருக்கிறார்கள். அதுதான் சொல்றாங்க, விடிய ஆட்சி உங்க வீட்டு பில்லே சாட்சி. அதுதான் இப்ப எங்களுடைய ஸ்லோகனே. விடிய ஆட்சி, ஸ்டாலினுடைய விடிய ஆட்சி உங்க வீட்டு பில்லே சாட்சி அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை சொல்லியிருக்கிறோம். அதனால இபிஎஸ்னுடைய ஆட்சியை எல்லாம் கேட்டீங்க. ஒரு நடுவில் எப்படி அவரை அவ்வளோ 10 தோல்வியெல்லாம் கிடையவே கிடையாது. 75 பேர் அப்படி ஒரு ஆன்டியனுக்கு 10 வருடங்கள் ஆண்டதற்கு பிறகு, அவ்வளோ துரோகிகள் உள்ளே இருந்ததற்கு பிறகு ஒரு 75 பேர் நம்மளுக்கு வெற்றி பெற்றாங்க. இது 2 டிஃபரன்ஸ், 2 லட்சம். அப்போ அவ்வளோ பேரை நம்மளை தான் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. 2 லட்சத்துல தான் 1000, 500, 130 இப்படி வாக்குகள் வித்தியாசத்துல தான் திமுக காரங்க ஜெயிச்சாங்க நிறைய தொகுதிகளில். அதனால அவங்க பெருமிதப்பட்டுக்கிறதுக்கோ, ஒட்டுமொத்த தமிழகமே அவங்க பின்னாடி இருக்குதுன்னு சொல்லிக்கிறதுக்கோ எந்த முகாந்திரமும் இல்லை. அண்ணா திமுக இன்னும் மக்கள்கிட்ட தான் இருக்கு. தெரியாத மூடர்கள் என்னவோ பேசிட்டு இருக்கட்டும், தெரிந்தவர்கள், வாக்களிக்கக்கூடிய மக்கள் அவங்க வாக்களிப்பாங்க. அது ஒண்ணுதான் தமிழ்நாட்டை காப்பாத்துறதுக்கான வழி, ஒரே வழி. கண்டிப்பா இந்த 2026 கள நிலவரத்தை பார்க்கும்பொழுது ஜெயிக்க போறது சினிமா மோகமா, இல்ல தனிநபரினுடைய உழைப்பா, இல்ல நீங்க சொன்ன மாதிரி தான் இந்த 525 வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை ஏமாற்றியவருடைய வெற்றியாங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இத்துணை நேரம் உங்களுடைய அரசியல் தொடர்பான பல கருத்துக்களை என்னோட மனம் திகழ்ந்து பகிர்ந்திருக்கீங்க. இந்த வாய்ப்புக்கு நன்றி. வாய்ப்பு இருந்தால் மீண்டும் சந்திப்போம்மா. நன்றி. ரொம்ப நன்றிங்க. நன்றி. ரொம்ப அழகா கேட்டீங்க. உங்களோட உரையாடினது எனக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருந்தது.